Hi friends. So நம்ம லாஸ்ட் வீடியோவில் பைத்தனுக்கு தேவையான ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரிண்ட் எப்படி எழுதுறது பைத்தனில், அது எந்த மாதிரி கோடிங்ஸ் எழுதுறங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன், பிரிண்ட் என்று சொல்லிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ நான் இதுக்குள்ளே என்ன செய்கிறேன், ஒரு டபுள் கொட்டேஷன்ஸ் கொடுக்கேன். ஸோ ஓகே, ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நான் இதுக்குள்ளே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஹாய், this is my Python print function. Okay, so நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன், ஹாய் this is my Python print function ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே எனக்கு அதுக்குரிய அவுட்புட் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா இது பைத்தன் கோடிங்குக்குரிய ஏரியா, இது வந்துட்டு பைத்தன் கோடிங்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன அவுட்புட் வருதோ அந்த ஏரியான்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அப்போ இது ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுங்களுக்கு இது ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இப்போ நார்மலாகவே ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லி பார்க்கக்கிட்டவா நான் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நேம் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அதை நம்ம பிறகு வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்ப்போம், எப்படி நமக்கு தேவையான மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது, அதுக்கு எப்படி நேம் கொடுக்குறது, அதை எப்படி கால் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது வந்துட்டு ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராமர் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடிங்ஸை வந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு நேமில் மாற்றி எடுத்துகிட்டு, அதாவது ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துகிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி செய்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ண மட்டும் போதும், நம்ம அது கோடிங்ஸுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொரு தரமும் நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, பிரிண்ட்னு சொல்லிட்டு நான் இங்கே டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே நான் அந்த கோடிங்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே நான் ஏன் இந்த கோடிங்ஸ் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டேட்டா நீங்கள் பாஸ் பண்ணணும், அதை பராமீட்டர்னு சொல்லுவோம். நம்ம இங்கே பராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நீங்கள் டபுள் கொட்டேஷன் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் அனுப்ப போகிறீங்களா இருந்தால், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒரு நம்பர் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் டபுள் கொட்டேஷன் இல்லாமல் கூட நீங்கள் என்ன செய்யலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இங்கே கொடுத்த 25ங்கிற நம்பர் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இதுவே நான் நீங்கள் ஹாய்ன்னு சொல்லி டபுள் கொட்டேஷன் இல்லாமல், அப்போ உங்களுக்கு யோசனை வரலாம், அப்போ ஹாய்ன்னு கொடுத்தாலும் அதே மாதிரி பிரிண்ட் ஆகுமான்னு சொல்லி. இல்லை, உங்களுக்கு இப்படி ஒரு எரர் ஒன்று டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நேம் ஹாய் இஸ் நாட் டிஃபைன்ட் என்று சொல்கிற எரர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் எப்போவுமே ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டேட்டாவை நீங்கள் அனுப்பும்போது நம்பராக இருந்தால் டபுள் கொட்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுத்தாலும் அது உங்களுக்கு சேம் இந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் உங்களுக்கான அவுட்புட் வரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அல்லது சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் டபுள் கொட்டேஷன் இங்கே யூஸ் பண்ணி பழகுங்க. என்ன காரணம்னா, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் மோஸ்ட்லி வந்துட்டு டபுள் கொட்டேஷன் தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ சிங்கிள் கொட்டேஷன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாது சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் காமனான ஒன்று பழகிக்கிட்டீங்களா இருந்தால் அடுத்தடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, நான் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஹாய்ங்கிறது எந்த ஒரு எரருமே இல்லாமல் எனக்கு என்ன செஞ்சிருக்கு, டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் வருமா இருந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லி 2 நேம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ முகமட், அதே மாதிரி கரீம். ஸோ இப்படி ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் இங்கே கமா யூஸ் பண்ணியிருந்தீங்களா இருந்தால், அதாவது பைத்தன்ட பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் இப்படி ஒரு கமா யூஸ் பண்ணியிருந்தீங்களா இருந்தால், நீங்கள் 2 வேர்ட் கொடுத்துருந்தீங்க, டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி 2 வேர்ட் கொடுத்துருந்தீங்களா இருந்தால் அதை 2ஐயும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன இங்கே டிஸ்பிளே பண்ணி தரும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணலாம் என்று பார்த்தீங்கன்னா, சில ஆட்கள் வந்துட்டு என்ன செய்வாங்க, டபுள் கொட்டேஷன்ஸுக்கு இடையில் இப்படி ஒரு ப்ளஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் நீங்கள் கமா யூஸ் பண்ணும்போது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கமா யூஸ் பண்ணும்போது நான் பிரிண்ட் பண்ணக்க எனக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் ஒன்று சேர்ந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதுவே நான் நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணணுன்னு சொன்னால் எனக்கு எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் 2மே ஜாயிண்ட் ஆகி காட்டும். ஏன் இந்த ப்ளஸ்ட மீனிங் என்னன்னு சொன்னால், இந்த 2 வேர்ட்ஸையும் வந்துக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கிறது தான். ஸோ ஜாயின் ஆகிட்டுது. அப்போ நமக்கு இங்கே ஸ்பேஸ் வேணுமெண்டா என்ன செய்யணும்,
ஒரு வழி முகமதுக்கு பின்னுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கரீமுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்கு ஏற்கனவே கிடைச்ச அதே விட கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கமா யூஸ் பண்ணோம்னா நம்ம எங்கேயுமே ஸ்பேஸ் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஸ்பேஸ்டு ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜஸை பார்ப்போம். சரிங்களா? இப்போ உதாரணமாக ஏஜ் வந்துட்டு 20ன்னு சொல்லி இருக்குண்டா. ஸோ நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஏஜ் இப்படி கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், ப்ளஸ் யூஸ் பண்ணி 25ன்னு சொல்லி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இங்கே எரர் காட்டுது. என்ன காரணம்டா, இது என்ன எரர்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வாய்ச்சா அவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணக்க இங்கே வந்துட்டு என்ன ட்ரை பண்ணுது இதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 வேல்யூஸையும் மெத்தமெட்டிக்கல் வைஸாக ப்ளஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. என்ன காரணம், நம்ம இங்கே கொடுத்துருக்குற, அதாவது ப்ளஸுக்கு பின்னுக்கு கொடுத்துருக்குற இந்த டேட்டா வந்துக்கிட்டு நம்பர், அதாவது இன்டிஜர் டைப். சரிங்களா? ஸோ அப்படி நம்பராக இருந்தால் நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவை நீங்கள் நம்பரோட ஜாயின் பண்ணக்க, அதாவது மெத்தமெட்டிக்கல் வைஸாக அடிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது, அதாவது கூட்டும்போது 2 டெக்ஸ்ட்டையும் நம்பரையும் ப்ளஸ் பண்ண இயலாது என்று சொல்கிற எரர் தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யலாம், கமா யூஸ் பண்ணலாம். ஸோ கமா யூஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும், 2ஐயுமே ஜாயின் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஆனால் அப்போ நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணல என்ன செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் இதை டபுள் கொட்டேஷனாக யூஸ் பண்ணியிருக்கணும். இப்படி டபுள் கொட்டேஷனாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிஸ்பிளே ஆகும். நான் இவர்கிட்ட ஸ்பேஸ் வரல, ஸோ அதனால் நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ஏஜ் 25ங்கிற விட வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்துக்கிட்டு, நீங்கள் கமா யூஸ் பண்ணிங்களா இருந்தால், பைத்தனில் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கமா யூஸ் பண்ணிங்களா இருந்தால் நம்பரோ அல்லது டெக்ஸ்ட்டோ எந்த ஒரு எரரும் இல்லாமல் உங்களுக்குரிய அவுட்புட் கிடைக்கும். அப்போது நல்லா ஞாபகம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நான் கமா யூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே எனக்கு 2 ஸ்பேஸ் வரக்கூடிய அளவுக்கு இடம் போயிருக்கு. என்ன காரணம்டா, கமா யூஸ் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பேஸ் இந்த கமாக்கும் இந்த நம்பருக்கும் இடையில் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் அசைன் பண்ணும். சரிங்களா? ஸோ இது அந்த கமாவில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஓகே, இதெல்லாம் முடிஞ்சுது. அப்போது இவ்வளவும் தான் பிரிண்டில் இருக்கா, இந்த ஆப்ஷன்ஸ் இவ்வளவும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ பிரிண்டில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை மட்டும் நாம் இங்கே பார்ப்போம். ஸோ பிறகு நாம் கோடிங் ரிலேட்டடாக கூடுதலான நாலேஜை கெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஒன்று செய்யும்போது நாம் என்ன செய்வோம், பிறகு நமக்கு தேவைப்படுற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இங்கே கமா யூஸ் பண்ணிக்கிட்டவா நமக்கு என்ன செய்யுது, ஒரு ஸ்பேஸ் ஒன்று டிஃபால்ட்டாகவே வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி நான் இந்த இடத்த ஒரு இப்படியான ஒரு நோட்டேஷன் வந்து கொடுத்தேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஏற்கனவே ஸ்பேஸ் வந்திருந்தது, ஸோ இங்கே மைனஸ் வந்திருக்கு. என்ன காரணம்டா, இந்த செப்பரேட்டர், அதாவது இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் எங்கே எல்லாம் கமா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்தையெல்லாம் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக இப்படியான ஒரு ஸ்பேஸ் வரணும் என்று சொல்லித்தான் அந்த செப்பரேட்டர் கொடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ நாம் அதை ஓவர் ரைட் பண்ணுறோம். ஓவர் ரைட்டுன்னு சொல்கிற கோடிங், ஓவர் ரைட்டுங்கிற கீவேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் நிறைய இடத்த பார்ப்பீங்க. பட் ஓவர் ரைட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு இங்கே நம்ம அது ஏற்கனவே இருக்கிற ஒன்றை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இந்த செப்ன்னு சொல்கிற 3 வேர்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எந்த வேல்யூஸ் கொடுக்குமோ அந்த வேல்யூஸ் நம்ம ஒவ்வொரு கமா யூஸ் பண்ணும்போதும் என்ன டேட்டா வருதோ அது அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், 1 2 3ன்னு சொல்லி கொடுக்கேன். 1 2 3. ஓகே, இப்படி கொடுத்துட்டு நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3. இதுவே எனக்கு இதுக்கு இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கோ இல்லை ஒவ்வொரு நம்பர்ஸுக்கு இடையில் எனக்கு கமாண்ட் டிஸ்பிளே ஆகணும்டா, டிஃபால்ட்டாக இருக்கிற அதை அழிச்சு விட்டுட்டு நான் இங்கே என்ன சரி ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணேன்டா. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது 1
2,3 என்று சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதே மாதிரி உங்களை ஒரு வேர்டோ அல்லது ஒரு சென்டென்ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டாட், அதாவது ஃபுல் ஸ்டாப் ஒன்று உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கமா பண்ணிவிட்டு எண்டு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே பை டிஃபால்ட்டாக எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒரு டாட் மார்க் கொடுத்துட்டு விட்டீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் முடியும் போது உங்களுக்கு எண்டில் என்ன செய்யும், அந்த ஃபுல் ஸ்டாப் வந்துட்டு அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த ஃபுல் ஸ்டாப் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பிரிண்ட்டில் இருக்கிறது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிண்ட்டில் நீங்கள் எந்த ஒரு லெட்டர்ஸ் டைப் பண்ணுறேன்னு சொன்னாலும் டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே டைப் பண்ணணும். அதே மாதிரி நம்பர்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல, அது டிஃபால்ட்டாகவே வேலை செய்யும். அதே மாதிரி நீங்கள் கமா 2 சென்டென்ஸுக்கு இடையிலையோ அல்லது 2 வேர்ட்ஸுக்கு இடையிலையோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பை டிஃபால்ட்டாக இந்த செப்பரேட்டர் என்ன செய்யும், உங்களுக்கு ஸ்பேஸை கொண்டு வந்து தரும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த செப்ன்னு சொல்கிற கீவேர்டை கடைசி, அதாவது அப்போ நம்ம இங்கே சென்டரில் யூஸ் பண்ணலாமா, கமா யூஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் யூஸ் பண்ணலாமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இப்படி யூஸ் பண்ணுறது ஒரு சரியான முறை இல்லை. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டெப். அதே மாதிரி எண்டுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஜாயின் பண்ண போகிற அந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிறகு கடைசியாக நீங்கள் என்ன செய்யணும், செப்பரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செப்பரேட்டரில் நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்பேஸை அழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு யூஸ்வலாக நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணக்கு எப்படி ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி வருமோ அதே மாதிரி வரும். அல்லது பை டிஃபால்ட்டானது இருக்கட்டும்னு சொன்னால் நீங்கள் இது போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் போடலேண்டா கூட அது பை டிஃபால்ட்டாக ஸ்பேஸஸே எடுக்கும். இல்லை நீங்கள் ஓவர் ரைட் பண்ண போகிறீங்க, சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்தீங்களா இருந்தால் பை டிஃபால்ட்டாக இருக்கிறது சேஞ்ச் ஆகி உங்களுக்கு கமா இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு எண்டில் ஏதாவது நோட்டேஷன்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்று சொன்னால் எண்டுன்னு சொல்லி கொடுத்து டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணுறீங்க, 25க்கு ஒரு டாட் கொடுக்குறீங்க என்று சொன்னால் அந்த டாட் உங்களுக்கு என்ன செய்யும், நீங்கள் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம், அப்போ இந்த பிரிண்ட்டில் மட்டும்தான் அது வேலை செய்யுமா, வேறு பிரிண்ட்டுக்கு போகிட்டவாவும் இதே மாதிரி தான் வேலை செய்யுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ பிரிண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன செய்கிறேன், அதே 50 கொடுப்போம். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு 50 கொடுத்துட்டு திருப்பியும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 60 கொடுப்போம். எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், முதலாவது பிரிண்ட்டுக்கு மட்டும்தான் நமக்கு அந்த ஒர்க் நடக்கும். ரெண்டாவது பிரிண்ட்டுக்கு அதே ஸ்பேஸ் அதே இது தான் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள் எனக்கு ஏன் டொட்ஸுக்கு பின்னுக்கு வந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னா, ஸோ நாம் எண்டில் \n யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கோடிங்ஸை நாம் என்ன செய்திருக்கோம், ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், யூஸ்வலாக இப்போ நீங்கள் இது இல்லாட்டி என்ன நடந்திருக்கும், இந்த எண்டு இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாம் இங்கே எப்படி கொடுத்தனோ அதே அவுட்புட் தான் வரும். அதாவது \n சொல்கிறது நியூ லைனுக்குரிய கோடிங். சரிங்களா? அதாவது இந்த 2 வேர்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எண்டில் அந்த கேஸரை நியூ லைனுக்கு கொண்டு போங்கிறது தான் அந்த அர்த்தம். ஸோ இங்கே நீங்கள் டாட் பண்ணிவிட்டு நியூ லைனுக்கு போகணும்னா இப்படி கொடுத்தீங்களா இருந்தால் என்ன நடக்கும், டாட் பண்ணிவிட்டு நியூ லைனுக்கு வந்து உங்களுக்கு பிரிண்ட் நடக்கும். ஸோ இதில் மோர் டீட்டெயில்ஸ் வந்துக்கிட்டு நம்ம இந்த எல்லா கோடிங்ஸையும் ஜாயின் பண்ணி, அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு வீடியோஸ்லேயும் நம்ம பார்க்க போகிற கோடிங்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம இதை \n அதே மாதிரி \t என்று சொல்கிறது எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.